ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் ஃபேன்சி கடைக்குள் புகுந்த இளைஞர் பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு குருணை மருந்தை தின்று தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் அரங்கேறிய கத்திக்குத்து சம்பவத்தின் பின்னணி என்ன? எதிர்பாராத நேரத்தில் அஞ்சுவை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அஞ்சு வலியால் அலறி துடித்துள்ளார். சத்தம் கேட்டு அருகிலிருந்தவர்கள் உடனடியாக கடைக்குள் ஓடிவர பயந்து போன நாகேந்திரன் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதனிடையே அஞ்சுவுக்கு கத்தி குத்து விழுந்த தகவல் அந்த பகுதியில் வேகமாக பரவியது. தப்பித்துச் சென்ற நாகேந்திரன் சிறிது நேரத்தில் குருணை மருந்தை தின்று தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவரையும் மீட்ட அக்கம் பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அஞ்சுவுக்கும் நாகேந்திரனுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருவரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முக்கிய தகவல்கள் தெரியவந்துள்ளன. அஞ்சுவுக்கும் நாகேந்திரனுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக நாகேந்திரனை அஞ்சு தவிர்த்து வந்ததாகவும் இதனால் அஞ்சு மீது நாகேந்திரன் கடும் கோபத்தில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே ஃபேன்சி கடைக்குள் சென்று கத்தியால் குத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெண்ணை கத்தியால் குத்திய பிறகு தானும் தற்கொலைக்கு முயன்றது ஏன்? இருவருக்கும் இடையிலான பழக்கத்தின் பின்னணி என்ன? நாகேந்திரன் திட்டமிட்டு இந்த தாக்குதலை நடத்தினாரா என்பது குறித்து தாளவாடி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் ஃபேன்சி கடைக்குள் புகுந்து பெண்ணை கத்தியால் குத்திய சம்பவம் தாளவாடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.